சில வேர்ட்ஸை யூஸ் பண்றதுனால உங்களால எந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனையும் பெர்ஃபெக்ட்டா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நம்பிதாங்க ஆகணும். வாங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். So I am going to divide these words into two groups. அதுல நம்ம shall and mayயோட யூசேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இடத்துல வந்து பெர்மிஷனா கேக்குறோம் அப்படின்னா shall and may வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மே வந்து அடிக்கடி நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். ஸ்கூல்ல தான் கரெக்டா? மே ஐ கோ டு ரெஸ்ட்ரூம் மேம், மே ஐ ட்ரிங்க் சம் வாட்டர் மேம், மே ஐ கம் இன் மேம், இஸ்ன்ட் இட்? பட் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஏன் அந்த மே மட்டும் யூஸ் பண்றோம் சொல்லிட்டு? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். மே வந்து கண்டிப்பா ஒரு ஃபார்மல் வே ஆஃப் ஆஸ்கிங் பெர்மிஷன். ஸோ ஃபார்மல் இன் அ சென்ஸ் நீங்க வந்து உங்களோட எல்டர்ஸ் அண்ட் உங்களை விட பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நம்ம அந்த இடத்துல மே வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இதுவே ஷேல் கொஸ்டின் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்கு அப்படியே ஆப்போசிட்ங்க ஷேல். அதாவது மே எப்படி ஃபார்மலா இருக்கு, ஷேல் வந்து இன்ஃபார்மல். சரிங்களா? அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அஸ் வெல் அஸ் என்ன சொல்றது, உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு யூ கேன் யூஸ் ஷேல். அண்ட் ஆல்சோ ஷேல் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோவ்டு பை ஐ அண்ட் வி. ஷேல் ஐ, ஷேல் வி அப்படின்னா வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஷேல் வி கோ டு த பார்ட்டி? ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? எந்த இடத்துல மே யூஸ் பண்ணணும், ஷேல் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு மேக் சென்டென்சஸ் பை யூசிங் மே அண்ட் ஷேல். ஸோ மே வந்து எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கு ஆனா இல்லைங்கிற இடத்துலதான் யூஸ் பண்ணணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியலையா? கோ வித் ஒன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அதுல நல்லா புரியும். It may rain today. இந்த சென்டென்ஸ பாருங்க. It may rain todayனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மழை பெய்யலாம்னு நினைக்கிறேன். Which means you are not 100% sure about it. ரொம்ப ஷியூரா இல்ல, ஒரு அசம்ஷன்ல சொல்றீங்க. அதனாலதான் இங்க வந்து நான் மே யூஸ் பண்ணிருக்கேன். அதுவே இந்த சென்டென்ஸ பாருங்க. The student shall come on time. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஆன் டைம்க்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றேன். which means the thing is going to happen அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? So I think you are just clear about the usage of shall and may. இது வந்து சில எக்ஸாம்பிள்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி லெசன் 2க்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க, சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்றேன். See you on the next interesting video. And if you think that this video is helps you, and you can also share this video. So bye, see you on the next video.